ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி, அதாவது பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறேன். நைட்டுக்கும் டிஃபன் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் டிஃபனும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரிசி ஆவியில் வேகிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதோட கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஹெல்த்தியானது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, நார்ச்சத்து நிறையா இருக்குது. அதோட கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு உண்டான பவர் அதுக்கு இருக்குது. அதனால் எல்லாருமே கருப்பு கவுனி அரிசி ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது டிஷ்ஷில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதை எப்படி பண்ணுறேன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் கருப்பு கவுனி அரிசிங்கிறது. இதுதான் இப்படி தான் இருக்கும். இந்த 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தூசியெல்லாம் இருக்கும் போனதுக்கப்புறமா வடியை வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிடும். இன்றைக்கி பண்ணோன்னா நைட் ஃபுல்லாக காஞ்சுன்னா காற்றால் நல்லா காஞ்சிடும். அதை நம்ம பொடி உப்புமா ரவை மாதிரி உடச்சிக்கணும். இதையே கூட வறுத்துட்டு நம்ம கஞ்சிக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சியும் இதே மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி நல்லா உணர்த்திடணும். நல்லா ஃபேன் காற்று கீழே போட்டால் நல்லா காஞ்சிடும். நல்லா ஒத்தையாக இது பண்ணோன்னா காஞ்சி போயிடும். கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு டிஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவுனி அரிசியை களைஞ்சி அதெல்லாம் காமிச்சிருப்பேன். அதை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் இந்த ரவா மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது மிளகா வத்தல் 2, வெங்காயம், கருவேப்பிலை, இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் மாத்திரம் போடுறேன். இந்த வெங்காயம் வேண்டான்னு நினச்சிங்கனாலும் வெஜிடபிள்ஸ் மாத்திரம் போட்டு பண்ணிக்கலாம். இது என்னென்னா இஞ்சியும் பூண்டையும் பச்சை மிளகாயையும் மிக்சியில் சும்மா ஒரு அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் விடாமல். ஏன்னா பச்சை மிளகாய் வாயில் தட்டுப்பட்டுனா பசங்க காரமாக இருக்குங்கிறாங்க. இதுன்னா தெரியாது, தண்ணியோட கலந்துடும். இதான் தேவையானது. தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப எண்ணெய் செலவும் ஆகாது, ஆவியில் வேகிறதுனால உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காயட்டும். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு 2 ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு வெடிக்குது. இந்த காஞ்ச மிளகாய் போட்டலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருவோம். நல்லா தேங்காய் எண்ணெயில் வறுத்தா ரொம்ப வாசனையாக இருக்குது. இது கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கேன்சர் செல்களை உற்பத்தி பண்ணுறதெல்லாம் இது பண்ணுறது அழிக்கிறதுனால ரொம்ப நல்லது. எல்லா சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நான் கருவேப்பிலை போட்டுட்டேன். இந்த வெங்காயம் பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பச்சை மிளகாயும் இஞ்சியையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டலாம் காரத்துக்கு.
போதும். பச்சை மிளகாய் இஞ்சியும், நான் பூண்டுன்னு சொல்லிட்டேன், இஞ்சி அதே கட் பண்ணி போட்டால் பசங்க வாயில் தட்டுப்பட்டதுன்னா காரம் காரம்னு சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. இப்படி போட்டால் தெரியாது, காரம் கம்மியாக தான் போடுறோம். இந்த டயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனைக்கு. எல்லாமே வதங்கிடுது நல்லா, வெங்காயம் பொடியாக வெட்டினேன், நல்லா சீக்கிரம் வதங்கிடுது. இப்போ இதுக்கு உண்டான தண்ணி போட்டலாம். நான் இதில் 1 கப் தண்ணி ரவா எடுத்திருக்கேன், இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் முக்காலாக எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் அது பார்க்கலாம். அரிசி போட்டு கலக்கலாம். இப்போ எப்படி கொதிக்கணும், நல்லா கொதி வந்துடுது, நல்லா கொதி வந்துடுது. இப்போ வந்து இந்த உடச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை அதில் போட்டலாம். நான் கூட முன்ன ஒரு தடவை போட்டிருக்கேன், கருப்பு கவுனி அரிசியில் பாயசம் போட்டிருக்கேன். என் சன் கூட ஏதோ ஒரு டிஷ்ஷு போட்டிருக்கான். இதில் நிறைய பண்ணலாம், புட்டு பண்ணலாம், இட்லி தோசை கூட பண்ணலாம். அதில் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா கொதித்து வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது பரவாயில்ல, நான் நடுவில் 2 தடவை கிளறி விட்டேன். இது கொஞ்சம் வேக லேட் ஆகும், நல்லா கிளறி விட்டேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றிதுனா தான் பிடிக்க முடியும். இதை பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கஞ்சி பண்ணலாம். இந்த களைஞ்சி உணர்த்தி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை லைட்டாக வானலியில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அதோட 2 மிளகு ஜீரகம், இல்லை ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஏலக்காய் போட்டு அதையும் லைட்டாக வறுத்துட்டு டெய்லி காலையில் கஞ்சி குடிக்கலாம். நான் கூட அந்த கஞ்சி தான் குடிப்பேன் காலையில். இது கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 2 ட்ராப்பு நெய் விடுறேன், ரொம்ப வேண்டாம், சும்மா 2 ட்ராப். இது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் இருக்கட்டும், அது பிடிக்கிற அளவுக்கு வந்துன்னா பிடிச்சிட்டு அப்படியே ஆவியில் வேக வச்சுருக்கேன்னா அது டபுள் பாயிலிங் ஆகுது. இப்போ வேறு முக்கால்வாசி பாயில் ஆகிடுச்சு. நான் அதில் ஆவியில் வேக வச்சா வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது. வயசானவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள், எல்லோரும் அதோட பயனடையுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால், ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுது. இது கொஞ்சம் ஆறட்டும், இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சுட பண்ணிப்போம். சுட பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ இறக்கிட்டேன், கெட்டி ஆகிடுது. இப்போ இறக்கிட்டேன். இந்த இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டீமரில் வந்து நம்ம இதை வந்து பிடிச்சி வச்சுடலாம். என்ன ஷேப்புக்கு வேணால் பிடிச்சிக்கலாம்.
ஸ்டீமரில் ஆயில் தடவி வச்சுட்டேன்னா ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ இதுக்குள்ளேயே வச்சு பிடிச்சிடும். நம்ம என்ன ஷேப்பில் வேணால் பிடிச்சிக்கலாம். குழக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்புக்கு வேணாலும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க சுடுறது. இல்லை அந்த சிலிண்டர் ஷேப்புக்கு பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கோங்க, அது நான் உங்கள் இஷ்டம். பசங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதுபடி பிடிச்சிடும். எண்ணெய் எல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு டெக்னிக் தான் அது. ஆக்சுவலாக நம்ம அரிசி மாவில் உப்புமா கொழுக்கட்டைன்னு பண்ணுவோமே, அதே மாதிரி தான். அது டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணாது, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணலாம், இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வேக வச்சிடலாம். இது ஒரு 7 மினிட்ஸ் வெந்ததுன்னா நான் எடுத்து நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சத்தானது. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுது. நல்லா ஆயிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அதுலேருந்து. பாருங்கள், நல்லா வந்துடுது. நல்லா வந்திருக்கு. நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் என்ன கார சட்னி சாப்பிட்டாலும் சரி நான் சாப்பிட்டா கொஞ்சம் இது வச்சுருக்கேன், சாஸ் வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு. இப்போ வந்து டிஷ்ஷு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, வாசனையாக இருக்குது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து செட்டிநாட்டில் வந்து இந்த கவுனி அரிசிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணாலும் இதில் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க. ஸ்வீட் பண்ணலாம், நல்லா இருக்கா, அடுத்த ட்ரிப்பு நான் ஸ்வீட் போடுறேன். இது ராஜாக்கள் யூஸ் பண்ணுற ரைஸும்பாங்க. நம்ம சாதாரண மக்கள்லாம் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ராஜாக்களுக்கு உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கவுனி அரிசி ரொம்ப ஹெல்த்தியானதுனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.